ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, ஒரு எக்லிப்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எப்பவுமே ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றப்ப ஒரு புது ஒர்க் ஸ்பேஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. புது ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ப்ராஜெக்ட்க்கு என்னென்னலாம் தேவை. ஒரு ப்ராஜெக்ட்க்கு ஃபர்ஸ்ட் ஜாவா கோட் வேணும். அதுக்கப்புறம் நீங்க ஏதாவது எக்ஸ்டர்னல் டிபெண்டன்சி ஏதாவது ஆட் பண்றீங்களா, இல்லை லைப்ரரி ஃபைல் ஏதாவது ஆட் பண்றீங்களா அப்படின்னா அது எல்லாமே எடுத்துட்டு வந்து கான்ஃபிகர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நீங்க இந்த சிஸ்டம் இந்த கோடை ரன் பண்ணணும், இந்த ப்ராஜெக்ட் ரன் பண்ணணும், நமக்கு மெயினா என்ன ஜார் தேவை அப்படின்னா ஜேடிகே. அந்த ஜேடிகேக்கான ஜார் ஃபைல் அந்த ஜாவா எக்ஸ்டென்ஷனை உள்ள ஆட் பண்ணுமா? அப்ப என்ன பண்ணுவீங்க, விண்டோ போய்க்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்க எக்லிப்ஸ்குள்ள போயிட்டு விண்டோ போயிட்டு ப்ரிஃபரன்சஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல ஜாவா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் லெஃப்ட் சைட்ல, அதை கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்டால்டு ஜேஆர்இஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல வந்து உங்களுக்கு இப்போ டிஃபால்ட்டாவே எக்லிப்ஸோட ஒர்க் ஸ்பேஸ்ல டிஃபால்ட் ஜேஆர்இ ஒன்று கான்ஃபிகர் இருக்கும். அதை எல்லாமே ரிமூவ் பண்ணிடுங்க. நமக்கு என்ன வெர்ஷன் தேவைன்னா ஜேடிகே வெர்ஷனா தான் இருக்கணும். ஒன்னு ஜேடிகே 1.8 இருக்கலாம், ஜேடிகே 1. டாப் வெர்ஷன் இது வேணாலும் நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆனா கண்டிப்பா என்ன வெர்ஷன் இருக்கும்னா ஜேடிகே தான் இருக்கணும். ஸ்டாண்டர்ட் எடிஷன் இருக்கக்கூடாது, என்டர்பிரைஸ் எடிஷன் தான் இருக்கணும். ஜேடிகே வந்து என்டர்பிரைஸ் எடிஷன். ஸோ இதுக்குள்ள ரெண்டுமே இருக்க போகுது, ஸ்டாண்டர்ட் ஆஸ் வெல் அஸ் என்டர்பிரைஸ் எடிஷன். அதனால நான் என்டர்பிரைஸ் எடிஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் உங்க சிஸ்டம் இந்த மாதிரி இல்லை அப்படின்னா இதை எல்லாமே கிளிக் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு இங்க ஆட் அண்ட் ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணி நீங்க உங்க லோக்கல்ல போயிட்டு அந்த ஜேடிகே ஃபோல்டரை காப்பி பண்ணி அந்த இடத்துல செலக்ட் பண்ணிட்டு அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இதுக்குள்ள ஜேடிகே வந்துடும். ஃபர்ஸ்ட் டைம் ஜேடிகே ஆட் பண்ணிடுவீங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, நீங்க ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஃபைல் நியூ டைனமிக் வெப் ப்ராஜெக்ட்னு போட்டு அந்த ப்ராஜெக்டுடைய ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் என்ன மாடியூல் சூஸ் பண்ணணும், ப்ராஜெக்ட் நேம் என்ன சூஸ் பண்ணணும் அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அந்த ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்ல வந்துருமா. ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்டோட ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் இந்த ஸ்லைட் பாருங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டோட ஃபோல்டர் கீழே வந்து மெயினா வந்து வெப் ஐஎன்எஃப்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த வெப் ஐஎன்எஃப் ஃபோல்டருக்குள்ள நீங்க எக்ஸ்எம்எல் ஃபைல் கிரியேட் பண்றதா இருந்தாலோ ஆர் லைப்ரரி ஃபைல் கிரியேட் பண்றதா, லைப்ரரின்னு ஒரு ஃபோல்டர் டிஃபால்ட்டாவே கிரியேட் ஆயிருக்கும். அதுக்குள்ள நீங்க ஏதாவது எக்ஸ்டர்னல் ஜார் ஃபைல் ஆட் பண்றதா இருந்தால் இந்த லைப்ரரி ஃபைலுக்குள்ள தான் ஆட் பண்ணணும். ஓகேங்களா. அடுத்தது உங்களுடைய கிளாஸஸ் ஃபைல்ஸ், ஜேஎஸ்பி ஃபைல்ஸ் எல்லாமே சோர்ஸ்ல வெப் ஆப் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதை நான் காட்டுறேன் எப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் நீங்க நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, இந்த லைப்ரரி ஃபைலுக்குள்ள நீங்க டிபெண்டன்சிஸ் ஆட் அதோடைய கிளாஸஸ் ஃபைல் அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா எரர் அடிக்க தான் செய்யும். ஸோ இது ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட் வந்து எக்ஸ்எம்எல் பேஸ் பண்ணி கான்ஃபிகர் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வெப் எக்ஸ்எம்எல் ஃபைல் தேவைப்படும். இல்ல நான் எக்ஸ்எம்எல் வச்சு கான்ஃபிகர் பண்ணல, நான் வந்து அனோடேஷன் வச்சு கான்ஃபிகர் பண்றேன் அப்படின்னா இந்த எக்ஸ்எம்எல் ஃபைல் தேவைப்படாது. பட் ஸ்டில் எக்ஸ்எம்எல் ஃபைல் நீங்க வேணும்னா கிரியேட் பண்ணிக்கலாம். லைப்ரரி ஃபைல் கூட நீங்க ஏதாவது எக்ஸ்டர்னல் ஜார் ஃபைல் ஆட் பண்றதா இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இதான் மெயின் அந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர். இப்போ நீங்க எக்லிப்ஸ்ல கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட் ஃபோல்டர் நான் ஆல்ரெடி ஃபுல் ஸ்டாக் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணிருக்கேன். இதுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா ஜாவான்றதுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா கண்டென்ட் ஃபுல்லா ஜாவா ஃபைல், ஜாவா ஃபைல் தான் இருக்க போது. வெப் ஆப்குள்ள தான் உங்களுடைய HTML ஃபைல், CSS ஃபைல்ஸ், ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல், இமேஜ் ஃபைல், உங்க ப்ராஜெக்ட் தேவைப்படுற கம்ப்ளீட் ஃப்ரண்ட் எண்ட் எல்லாமே அங்கதான் கொடுக்க போறீங்க. இதுக்குள்ள ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி வெப் INF அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு. அந்த வெப் INF ஃபோல்டருக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா web.xml அப்படின்னு ஆல்ரெடி ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் என்னோட சிஸ்டம்ல. கூடவே பாத்தீங்கன்னா லைப்ரரின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கா, LIBன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கா. இந்த ஃபோல்டருக்குள்ள நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா என் ப்ராஜெக்ட்ல வந்து நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி 2 ஜார் ஃபைல் தேவைப்படுது எனக்கு. ஒரு ஜார் வந்து என்ன அப்படின்னா சர்வ்லெட், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜாவா எக்ஸ் சர்வ்லெட். இந்த பேக்கேஜ்குள்ள இருக்கிற கிளாஸஸ் இன்டர்ஃபேஸஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அப்ப கண்டிப்பா இந்த ஜார் நமக்கு தேவை. இந்த ஜார் ஃபைல கண்டிப்பா இதுக்குள்ளதான் ஆட் பண்ணணும். அதே மாதிரி நான் வந்து ஒரு பேக் எண்டையும் ஒரு டேட்டா பேஸையும் கனெக்ட் பண்றதுக்கு எனக்கு அதோடைய டிரைவர் தேவைப்படும். ஸோ அந்த ரீசனுக்காக அந்த ஜாருமே ஆட் பண்ணிருக்கேன். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணும், விண்டோல போயிட்டு உங்களோட JDK லைப்ரரி ஆட் பண்ணிப்பீங்க. அது கம்ப்ளீட்டா உள்ள வந்துடும். அதுக்கப்புறம் இந்த 2 ஜார் ஃபைலுமே இதுக்குள்ள வச்சுப்பீங்க. அதுக்கப்புறம் JDK தான் கரெக்டா கான்ஃபிகர் செக் பண்றதுக்காக ப்ராஜெக்ட் ரைட் கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ், இதுல வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஜாவா பில்டு பாத்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜாவா கம்பைலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது ரெண்டுமே செக் பண்ணிக்கோங்க. ஜாவா பில்டு பாத்துல நீங்க என்ன JDK வச்சிருக்கீங்க. ஸோ நான் வச்சிருக்கிறது JDK 17 தான் வச்சிருக்கேன். இன்கேஸ் இங்க ஸ்டாண்ட் எடிட்ல போயிட்டு நீங்க ஒர்க் ஸ்பேஸ் டிஃபால்ட் ஆல்ரெடி ஆட் பண்ணிருப்பீங்க, இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணிட்டு ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா JDK கான்ஃபிகர் ஆயிடும். அதே மாதிரி கம்பைலர்ல போயிட்டு இந்த இடத்துல செக் பண்ணணும். அங்க வந்து மாத்தி இருந்தாலும் இங்க மாறாம இருக்கும், ரிஃப்ளெக்ட் ஆகாம இருக்கும். இதுல வந்து 17 தான் இருக்கு, அங்க இருக்கிற வெர்ஷன் தான் இங்க சூஸ் பண்ணிருக்கீங்களா செக் பண்ணிட்டு அப்ளை அண்ட் க்ளோஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா JDK இந்த சிஸ்டம்குள்ள வந்துடும். ஸோ இந்த 2 ஜாரை ஆட் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் JDK ஆட் பண்ணிப்பீங்க. அதுக்கப்புறமா நீங்க உங்க ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்றீங்க. இப்படிதான் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்றப்ப பண்ணணும். அதே மாதிரி ப்ராஜெக்ட்ல எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஃபைல் நேம் எப்பவுமே என்ன ஃபைலா வைக்கணும் அப்படின்னா இண்டெக்ஸ் ஃபைல் தான் வைக்கணும். ஸோ ஏன் அப்படின்னா சர்வர் வந்து எப்பவுமே சர்ச் இண்டெக்ஸ் இருக்கான்னு தான் செக் பண்ணணும். ஃபைல் நேம் வந்து இண்டெக்ஸ் வைக்கணும். அதோட எக்ஸ்டென்ஷன் வந்து HTML வச்சுக்கலாம், ஆர் நீங்க JSP கிரியேட் பண்றதா JSP வச்சுக்கலாம்.
பட் ஃபர்ஸ்ட் ஃபைல் நேம் வந்து இண்டெக்ஸ் தான் வைக்கணும். இண்டெக்ஸ் வச்சிங்க அப்படின்னா நீங்க அந்த ப்ராஜெக்ட் ரைட் கிளிக் பண்ணிட்டு ரன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா சர்வர் போயிட்டு இண்டெக்ஸ் ஃபைல் தான் தேடி பார்க்கும். இண்டெக்ஸ் ஃபைல் இருந்துச்சுன்னா அந்த ஃபைலை ஸ்டார்ட் பண்ணி விட்டுரும். இன்கேஸ் உங்ககிட்ட இண்டெக்ஸ் ஃபைல் இல்லை, என் ப்ராஜெக்டோட ஃபர்ஸ்ட் ஃபைல் நேம் வைக்கிறேன், இல்ல ஹோம் பேஜ் அந்த மாதிரி ஏதாவது சம்திங் வேற நேம் வைக்கிறேன் அப்படின்னா நீங்க அதை கான்ஃபிகர் பண்ணி தான் ஆகணும். அது எங்க கான்ஃபிகர் பண்ணுவீங்க அப்படின்னா, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா கான்ஃபிகரேஷன் எக்ஸ்எம்எல்ல தானே கிரியேட் பண்ணுவீங்க. அப்ப அந்த web.xml போய் கான்ஃபிகர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது எக்ஸ்எம்எல் நீங்க மேனுவலா கிரியேட் பண்ண தேவையில்லை. நீங்க ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றப்பவே உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஆல்ரெடி சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன். எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுங்க, ஃபைல் நியூ டைனமிக் வெப் ப்ராஜெக்ட். இதுல வந்து ப்ராஜெக்ட் நேம் ஏதாவது ஒன்று கொடுத்துக்கோங்க. நான் ஜஸ்ட் இன்னொரு டைம் காட்டுறேன் உங்களுக்கு. இதுல வந்து மாடியூல் வெர்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொடுக்குறப்ப இந்த இடத்துல இருக்கு பாருங்க, இந்த ஜெனரேட் web.xml அப்படின்றது டெப்ளாய்மெண்ட் டிஸ்கிரிப்டர் ஃபைல். இந்த ஃபைலை நீங்க ஆட் பண்ணிக்கணும். இதை செலக்ட் பண்ணிட்டு ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா பை டிஃபால்ட்டா இந்த ஃபைல் உங்க சிஸ்டம்குள்ள வந்துடும். இதை வச்சு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கான்ஃபிகர் ஏதாவது இப்போ நீங்க ஃபைல் வெல்கம் ஃபைல் எதாவது மாற்றணும் அப்படின்றத கான்ஃபிகர் பண்றதா இருந்தா இந்த web.xml ஃபைல போய் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ரீசனுக்காக தான் அதை சொல்றேன். ஆல்ரெடி நான் அந்த செக் பாக்ஸ் செலக்ட் பண்ணி கொடுத்தனால தான் எனக்கு இந்த சோர்ஸ்க்குள்ள வெப்-ஐனஃப்குள்ள இந்த லைப்ரரி ஃபைலுக்குள்ள இந்த வெப்-ஐனஃப்குள்ள web.xml ஃபைல் கிரியேட் இருக்கு. இப்போ இந்த web.xml ஃபைலுக்குள்ள போய் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் வந்து கிரியேட் பண்ணிருக்கிறது. இப்போ இது வந்து நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி இந்த கமெண்ட் லைன் கமெண்ட் பண்ணதை விட்டுருங்க. இந்த ஃபைல் ஆல்ரெடி டிஃபைன் ஆயிருக்கும். இங்க பாருங்க தெரியும் உங்களுக்கு. வெல்கம் ஃபைல் வந்து index.html இருக்கலாம், இல்ல JSP இருக்கலாம், இல்ல .html ஃபார்மேட்டாக இருக்கலாம், ஆர் டிஃபால்ட் HTML அப்படின்னு ஒரு ஃபைல். எய்தர் இண்டெக்ஸ் ஃபைல் ஆர் டிஃபால்ட். ஸோ அப்போ நம்ம பை டிஃபால்ட்டாவே இந்த வெல்கம் ஃபைல் இப்போ நான் அந்த XML செக் பாக்ஸ் கிளிக் பண்ணாம இருந்தேன் அப்படின்னா உங்க சிஸ்டம்ல என்னவா இருக்கும், இந்த கான்ஃபிகரேஷன் இருக்காது. அப்ப இந்த கான்ஃபிகரேஷன் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா பை டிஃபால்ட்டாவே உங்களுக்கு இந்த இண்டெக்ஸ் ஃபைலும் தெரியாது, டிஃபால்ட் ஃபைலும் தெரியாது. அதனால சர்வர் நாட் 404 எரர் அடிச்சிடும். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த பர்டிகுலர் ஃபைலை ரைட் கிளிக் பண்ணிட்டு ரன் பண்ற மாதிரி இருக்கும். அதனால டிஃபால்ட்டா நீங்க ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி ரன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த வெல்கம் ஃபைல் இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபைலை கொண்டு வந்துடும். அதே மாதிரி உங்க ப்ராஜெக்டை நீங்க ரைட் கிளிக் பண்ணிட்டு ரன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா இந்த மொத்த கோடுமே நீங்க HTML எழுதிருப்பீங்க, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட், JSP, சர்வ்லெட்ஸ், டேட்டாபேஸ் ஃபைல்ஸ், இந்த எல்லாத்தையுமே சேர்த்து கம்ப்ளீட்டா மொத்தமா நீங்க அந்த கோடை ரன் பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஒரு வார் ஃபார்மேட்டா கிரியேட் ஆயிடும். உங்க அப்ளிகேஷன் டோட்டல் ப்ராஜெக்டவே வந்து ஒரு டிஸ்ட் அப்படின்னு ஒரு லோக்கல்ல ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகும். அந்த உங்க ப்ராஜெக்டோட ஃபோல்டருக்குள்ள டிஸ்ட் ஃபோல்டர் கிரியேட் ஆகும். இந்த ஃபோல்டருக்குள்ள உங்க ப்ராஜெக்ட் நேம் வச்சு வார் அப்படின்னு ஒரு ஃபார்மேட்ல ஃபைல் கிரியேட் ஆகும். இந்த வார் ஃபைல் அதை எடுத்துட்டு போயிட்டு தான் நம்ம சர்வரை டெப்ளாய் பண்ணுவோம். நம்ம டிஃபால்ட்டா ஒரு வெப் சர்வர் இன்ஸ்டால் பண்ணிருப்போம் நம்ம சிஸ்டம்ல. இப்போ எக்லிப்ஸ் நீங்க வச்சு இன்ஸ்டால் பண்றீங்க அப்படின்னா பை டிஃபால்ட் அந்த அதுலவே சர்வர் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆர் நீங்க எக்ஸ்பிளிசிட்டா மேனுவலா கூட கிரியேட் பண்ணிக்கலாம். அப்ப இந்த வார் ஃபைலை தூக்கிட்டு போயிட்டு இந்த சர்வர்ல டெப்ளாய் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா இந்த அப்ளிகேஷன் போயிட்டு நேரா எந்த ஃபைலை தேடும் அப்படின்னா உங்க சிஸ்டம்ல இண்டெக்ஸ் ஃபைல் இருக்கான்னு தேடும். அப்ப இந்த இண்டெக்ஸ் ஃபைல் எங்க போய் தேடும் அப்படின்னா உன்னோட web.xml ஃபைலை நீங்க கான்ஃபிகர் பண்ணி வச்சிருப்ப அங்க போய் தேடி பார்க்கும். அங்க இருந்துச்சுன்னா அந்த ஃபைலை ஸ்டார்ட் பண்ணி விட்டுரும். இன்கேஸ் இண்டெக்ஸ் ஃபைல் இந்த web.xml ஃபைல் இல்லை அப்படின்னா இண்டெக்ஸ் நீ கொடுக்காம இருந்தா அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த 404 எரர் இந்த மாதிரி உங்களோட ஸ்கிரீன்ல அடிக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா எந்த ஃபைல் நீங்க கிரியேட் பண்ணீங்களோ அந்த ஃபைலை வச்சு ரன் பண்ற மாதிரி இருக்கும். அதனால இந்த ப்ராப்ளம்லாம் கிரியேட் பண்ணாதீங்க. பை டிஃபால்ட்டாவே இண்டெக்ஸ் அப்படின்னு ஸ்டார்ட் ஃபைலை வச்சு கிரியேட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா web.xml ஃபைல் வச்சு கிரியேட் பண்ணிக்கிட்டு அதுல நீ வெல்கம் ஃபைல் என்ன ஃபைல் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபைலை வச்சு கிரியேட் பண்ணிக்கோங்க. இதான் மெயின் 2 ரீசன். அடுத்தது இப்போ நான் வந்து இந்த web.xml ஃபைலுக்குள்ள போயிட்டேன். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் நீங்க ஒரு இப்போதைக்கு நம்ம சர்வ்லெட் தான் கான்சன்ட்ரேட் பண்ண போறோம். சர்வ்லெட் வச்சு நீ டைனமிக் வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண போறேன். இதுல 2 வழியா கான்ஃபிகர் பண்ணலாம். ஒரு கான்ஃபிகரேஷன் என்ன அப்படின்னா அனோடேஷன் பேஸ் பண்ணி, இன்னொரு கான்ஃபிகரேஷன் XML கான்ஃபிகரேஷன். இப்போ ஆல்ரெடி நம்ம XML ஃபைல்ல தான் இருக்கும். ஜஸ்ட் இதுல வந்து கீழே பாருங்க, நான் ஆல்ரெடி கமெண்ட் பண்ணிருக்கிற லைன் மட்டும் பாத்துக்கோங்க. இப்போ இதுல வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த டேக் மட்டும் பாருங்க. XML அப்படின்றது யூசர் டிஃபைன் டேக்ஸ், HTML அப்படின்னா ப்ரீ டிஃபைன் டேக்ஸ்னு சொல்லுவாங்க. XML எக்ஸ்டென்சிபிள் மார்க்அப் லாங்குவேஜ். இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா யூசர் டிஃபைன் டேக்ஸை கிரியேட் பண்றதுக்காக யூஸ் பண்றது XML லாங்குவேஜ். ஓகேங்களா? ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா 2 டேக் வச்சிருக்கேன். ஸோ சர்வ்லெட் அப்படின்னு ஒரு டேக் இருக்கு, அப்புறம் சர்வ்லெட் மேப்பிங் அப்படின்னு ஒரு டேக் இருக்கு. ஓகேவா? இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா இப்போ இமேஜின் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சர்வ்லெட் கிரியேட் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் இந்த கோடுக்குள்ள வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உன் ப்ராஜெக்ட் ஆல்ரெடி நீ HTML எப்படி கிரியேட் பண்றது நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம சர்வ்லெட் ஃபைல் கிரியேட் பண்றதுக்கு போறோம். ஸோ நான் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றேன். ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கேன் ஆல்ரெடி. அதுக்குள்ள ஒரு சர்வ்லெட் ஃபைல் கிரியேட் பண்ண போறேன். ப்ராஜெக்ட் ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூ, இதுல வந்து சர்வ்லெட் அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கா, இதை கிளிக் பண்றீங்க. சர்வ்லெட் அப்படின்றது .java சேவ் பண்ணுவீங்க. ஸோ இப்போ இதுக்கு ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணிக்கிறேன். சார் ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட பேக்கேஜ் வந்து வெப் லேயர் அப்படின்னு ஒன்று வச்சிருக்கேன். இதோட கிளாஸ் நேம் வந்து வேலிடேட் ஆர் வேலிடேஷன் அப்படின்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இதான் என்னோட கிளாஸ் நேம். ஸோ ஒரு வெப் லேயருக்குள்ள வேலிடேஷன் அப்படின்னு ஒரு கிளாஸ் நேம் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் பேக்கேஜ் நேம் கொடுத்தாச்சு, கிளாஸ் நேம் கொடுத்தாச்சு.
இது எந்த கிளாஸ் வச்சு நான் கிரியேட் பண்ணுங்க பாருங்க, இங்கவே தெரியுது பாருங்க. ஜாவா எக்ஸ் சர்வ்லெட் HTTP HTTP பேக்கேஜ் வச்சு கிரியேட் பண்ணுமா, ஆர் இதை நீ மாத்துறதா இருந்தா ஜென்ரிக் சர்வ்லெட் வச்சு கிரியேட் பண்றதா இருந்தா பேக்கேஜ் போய் மாத்தலாம், ஆர் சர்வ்லெட் இன்டர்ஃபேஸ் வச்சு மாத்துறதா இருந்தா பேக்கேஜ் போய் மாத்திக்கலாம். நான் என்ன பண்றேன், இல்ல எனக்கு HTTP சர்வ்லெட்டே கொடுத்துக்கோங்க அப்படின்னு HTTP சர்வ்லெட் வச்சு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட், அதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னா நேம் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணலாம். இப்போ இந்த URL மேப்பிங் அப்படின்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா, இதுல வந்து நீங்க ஏதாவது மாத்தணும்னா இங்க ஆட் பண்ணி மாத்திக்கலாம். பை டிஃபால்ட்டாக சிஸ்டம் ஜெனரேட் பண்ற URL மேப்பிங் எனக்கு போதும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட், இப்ப இந்த பேஜுக்கு வர்றப்ப இந்த பேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க கிரியேட் பண்றது வந்து வேலிடேஷன் அப்படின்னு ஒரு கிளாஸ். எந்த கிளாஸை வச்சு கிரியேட் பண்றீங்க அப்படின்னா சூப்பர் கிளாஸ் வந்து HTTP சர்வ்லெட் கிளாஸ். அப்ப அந்த HTTP சர்வ்லெட் கிளாஸ்க்குள்ள இருக்கிற மெத்தட்ஸ் இது எல்லாமே. ஓகேவா? அந்த HTTP சர்வ்லெட் கிளாஸ்க்குள்ள இருக்கிற மெத்தட்ஸ்னா HTTP சர்வ்லெட்டுக்கு மேல ஜென்ரிக் சர்வ்லெட் இருக்கு, ஜென்ரிக் சர்வ்லெட்டுக்கு மேல சர்வ்லெட் இன்டர்ஃபேஸ் ஆர் சர்வ்லெட் கான்ஃபிக் ஆர் சீரியலைசபிள், இந்த 3 இன்டர்ஃபேஸ் இருக்கு. அதுக்குள்ள இருக்கிற எல்லா மெத்தடுமே தான் இங்க இருக்கிறது. இதுல உங்களுக்கு எந்த மெத்தடை வச்சு நான் வந்து ரெக்வஸ்ட் அனுப்புறேன், எனக்கு இந்த மெத்தட் தான் இந்த ரெக்வஸ்ட்டை ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்றீங்கன்னா இதுல இருக்கிற ஏதாவது ஒரு மெத்தட் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் டூகெட் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் இதுக்கு இந்த எக்ஸ்பிளேஷன் உங்களுக்கு தரேன் எப்படின்னுட்டு. ஸோ நான் சூப்பர் கிளாஸ் வந்து HTTP சர்வ்லெட் கிளாஸ்க்குள்ள இந்த டூகெட் மெத்தடை சூஸ் பண்ணிட்டு ஃபினிஷ் கொடுத்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், புதுசா ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டேன். இந்த கிளாஸ் வந்து வேலிடேஷன் அப்படின்ற கிளாஸ். இது எந்த கிளாஸ் வச்சு கிரியேட் பண்ணிருக்கு அப்படின்னா HTTP சர்வ்லெட் வச்சு கிரியேட் இருக்கு. ஓகேவா? இதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணது. இதுல எனக்கு வந்து நான் சர்வ்லெட் கிரியேட் பண்றப்ப பழைய வெர்ஷன்ல, இப்போ நீங்க மாடியூல் வந்து 3.0ல கிரியேட் பண்ணிருக்கீங்க சர்வ்லெட் மாடியூல்ல, பழைய வெர்ஷன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்றப்ப உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கேட்கும். அந்த இடத்துல web.xml ஃபைல் வேணும், டெப்ளாய்மெண்ட் டிஸ்கிரிப்டர் ஃபைல் வச்சு நீங்க கிரியேட் பண்றீங்கன்னா அந்த செக் பாக்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு பழைய வெர்ஷன்ஸ் எல்லாம் கேட்கும். அந்த மாதிரி கேட்கிற வெர்ஷன்ல பாத்தீங்கன்னா இந்த அனோடேஷன்ஸ் கிரியேட் ஆகாது. ஓகேவா? சோ நான் ரெண்டு சொன்னேன், ஒன்னு XML ஒன்னு இருக்கு, இன்னொன்னு வந்து அனோடேஷன் ஒன்னு இருக்கு அப்படின்ட்டு. இப்போ நான் கிரியேட் பண்ண சர்வ்லெட் வந்து XML வச்சு கிரியேட் பண்ணாம அனோடேஷன் வச்சு கிரியேட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் இந்த கமெண்ட் லைன், இந்த கன்ஸ்ட்ரக்டர் இதெல்லாம் தேவையான ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போதைக்கு நான் இது மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றேன், இது மட்டும் நமக்கு தேவை மெயினா. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் லைன் வந்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் இருக்கு, கிளாஸ் நேம் வந்து வேலிடேஷன் எக்ஸ்டென்ஸ் HTTP சர்வ்லெட். ஓகே, HTTP சர்வ்லெட்னா என்ன? HTTP சர்வ்லெட் அப்படின்றது ஒரு கிளாஸ். அந்த கிளாஸ் என்ன பர்பஸ்க்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு கிளைண்ட் சைட்ல இருந்து வர ரெக்வஸ்ட்டை ஹேண்டில் பண்றதுக்காகவும் ரெஸ்பான்ஸை கொடுக்கறதுக்காகவும் யூஸ் பண்ற மெத்தட் தான் HTTP சர்வ்லெட். ஏன் HTTP சர்வ்லெட் போறோம், எதுக்காக சர்வ்லெட்டுக்கு போல, எதுக்காக ஜெனரிக் சர்வ்லெட்டுக்கு போகாம ஏன் ஸ்பெசிஃபிக்கா HTTP சர்வ்லெட்டுக்கு போறோம் அப்படின்னா, ஜஸ்ட் இமேஜின் இப்போ நீ ஒரு கிளைண்ட் சைட்ல இருந்து ஒரு ரெக்வஸ்ட் அனுப்புற அப்படின்னா, சர்வருக்கு அனுப்புற அப்படின்னா நீ ஒரு புரோட்டோகால் வச்சு அனுப்பியிருப்ப. நீ எந்த ப்ரௌசர்ல போனாலும் HTTP:// இப்படி இருக்கும், அப்படி இல்லைன்னா HTTPS:// இதை வச்சுதான் URL ஸ்டார்ட் ஆகும். அப்ப மீனிங் என்ன அப்படின்னா, இந்த HTTP புரோட்டோகாலுடைய ரெஸ்பான்சிபிள் தான் ஒரு கிளைண்ட் சைட்ல இருந்து ஒரு ரெக்வஸ்ட் அனுப்புறதுக்கும் அந்த சர்வர் சைட்ல இருந்து ரெஸ்பான்ஸை வாங்குறதுக்கும். HTTP புரோட்டோகாலுடைய மெயின் ஒர்க்கே என்ன அப்படின்னா ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் புரோட்டோகால்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இந்த HTTP புரோட்டோகாலோட வேலை என்னன்னா ரெக்வஸ்ட் அனுப்புறதுக்கும் ரெஸ்பான்ஸ் வாங்குறதுக்கும் யூஸ் பண்ண போறேன். அப்போ HTTP கூட நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ ரெக்வஸ்ட் அனுப்புறது, நீ என்ன டைப் ஆஃப் ரெக்வஸ்ட் அனுப்புற, கெட் அனுப்புறியா, போஸ்ட் அனுப்புறியா, இல்ல புட் அனுப்புறியா, நிறைய டைப் ஆஃப் ரெக்வஸ்ட் வந்து HTTP மெத்தட்ஸ் இருக்கு. அந்த மெத்தட்ஸை தான் இங்க ஓவர் ரைட் பண்ணிருக்காங்க இந்த HTTP சர்வ்லெட்குள்ள. அதான் நான் முன்னாடி உங்களுக்கு காட்டினேன். HTTP குள்ள டூ கெட், டூ போஸ்ட், இந்த மாதிரி ஏகப்பட்ட மெத்தட்ஸ் இருக்கு. அதுல நீ ஏதாவது ஒரு ரெக்வஸ்ட் தான் அனுப்ப முடியும். ஒன்னு கெட் அனுப்புவேன், இல்லைன்னா போஸ்ட் அனுப்புவேன், இல்லைன்னா புட்டு, பேட்ச், டெலிட், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரெக்வஸ்ட் தான் உன்னால அனுப்ப முடியும். அப்ப ரெண்டுத்தையுமே இப்போ உங்களால கம்பைன் பண்ண முடியுது இல்ல. இப்போ கிளைண்ட் சைட்ல இருந்து ஒரு ரெக்வஸ்ட் சர்வருக்கு அனுப்புறீங்க அப்படின்னா நீங்க அனுப்ப போறது வந்து ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது ஒரு மெத்தட் தான், ஏதாவது ஒரு டைப் ஆஃப் ரெக்வஸ்ட் தான் அனுப்ப போறீங்க. அப்ப லாஜிக்கலா திங்க் பண்ணி பாருங்க, நீங்க சர்வ்லெட் இன்டர்ஃபேஸோ ஜெனரிக் சர்வ்லெட்டோ யூஸ் பண்றீங்கன்னா நீங்க மேனுவலா என்ன பண்ணணும், இந்த டூ கெட் டூ போஸ்ட்டை ஓவர் ரைட் பண்ணி கோட் எழுதுற மாதிரி இருக்கும். இப்போ நான் என்ன பண்றேன், இல்ல நான் ரெக்வஸ்ட் அனுப்புறேன், அது நேரா இனிட் மெத்தடுக்குள்ள போகுது. இனிட் மெத்தட் வந்து சர்வீஸ் மெத்தடுக்குள்ள போகுது. சர்வீஸ் மெத்தட் வந்து நீங்க ரெக்வஸ்ட் இடத்துல டிசைன் பண்ணிருப்பேன். நீ கெட் அனுப்பணும்னா மெத்தட் ஈக்குவல் டு கெட், போஸ்ட் அனுப்பணும்னா மெத்தட் ஈக்குவல் டு போஸ்ட் அப்படின்னு டிஃபைன் பண்ணிருப்பேன். அப்ப அந்த பர்டிகுலர் ரெக்வஸ்ட் நீ அனுப்புறப்ப பை டிஃபால்ட்டாவே நம்ம ஆல்ரெடி ஸ்லைட்ல பார்த்துருப்போம்ல, இந்த இடத்துல வந்து நீ இந்த சர்வீஸ் மெத்தட் கூப்பிட்டவனே இன்டர்னலா அந்த சர்வீஸ் மெத்தட் என்ன பண்ணுது, உங்க கிளைண்ட் ரெக்வஸ்ட்டை வாங்கிட்டு வந்து அந்த டூல நீ என்ன டைப் ஆஃப் ரெக்வஸ்ட் அனுப்பியிருக்க, கெட்னா இந்த டூ கெட் கால் பண்ணும், போஸ்ட்னா டூ போஸ்ட் கால் பண்ணும். அந்த மாதிரி அந்த மெத்தடை கால் பண்ணி விட்டுரும். அந்த ரீசனுக்காக தான் என்ன பண்றோம்னா HTTP யூஸ் பண்றோம். அப்ப ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, HTTP சர்வர் யூஸ் பண்றதுனால ஸ்பெசிஃபிக்கா நீ என்ன டைப் ஆஃப் ரெக்வஸ்ட் ஹேண்டில் பண்ண போறியோ அந்த ரெக்வஸ்ட்கான மெத்தடை மட்டும் எழுதுனா போதும். மத்த மெத்தட்லாம் நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணி எழுத, சர்வீஸ் மெத்தட் ஓவர் ரைட் பண்ண வேணாம், இனிட் மெத்தட் ஓவர் ரைட் பண்ண வேணாம், டிஸ்ட்ராய் மெத்தட் ஓவர் ரைட் பண்ண வேணாம், எல்லாமே நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன். உனக்கு என்ன ரெக்வஸ்ட் நீ ஹேண்டில் பண்ண நினைக்கிறியோ அந்த மெத்தட் மட்டும் நீ ஓவர் ரைட் பண்ணுறதுக்காக இந்த மெத்தடை நான் எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்.
ரெண்டாவது பாயிண்ட் வந்து அட் வெப் சர்வர்ன்றது அனடேஷன் வச்சு டிஃபைன் பண்ணுது. இமேஜின் இந்த இடத்துல வந்து அனடேஷனே இல்லை அப்படின்னு வச்சுக்கோ, அனடேஷன் வச்சு கிரியேட் ஆகல, எக்ஸாம்பிள் வச்சு தான் நான் இப்போ போறேன் அப்படின்னா, இப்போ என்னோட கிளாஸ் நேம் என்ன, வேலிடேஷன் தான். இந்த எக்ஸாம்பிள்குள்ள போய்க்கோங்க. இப்போ இந்த சர்வ்லெட் ஒரு டேக் கிரியேட் பண்ணிருக்கேனா, இந்த சர்வ்லெட் நேம் என்னவா இருக்கும் அப்படின்னா வேலிடேஷன், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் வந்து சர்வ்லெட் கிளாஸ், அந்த கிளாஸ் எங்க இருக்குன்னு எடுக்கணும். அந்த கிளாஸ் எங்க இருக்கு, வெப் லேயர் அப்படின்னு ஒரு பேக்கேஜ் இருக்கு, அந்த பேக்கேஜ்குள்ள ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணிருக்கேன். அப்ப வெப் லேயர் பேக்கேஜ்குள்ள இந்த வேலிடேஷன் அப்படின்ற கிளாஸை கிரியேட் பண்ணிருக்கேன். இது செகண்ட். ஸோ ஒரு சர்வ்லெட் டேக் உள்ள ஒரு அந்த கிளாஸ் நேம் அதே தான், சர்வ்லெட் நேம் அதே தான், கரெக்டா? இதை நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஏன்னா இது கம்பைல் பண்ண பின்னாடி கிளாஸா மாறிட போது, அப்ப அது எந்த பேக்கேஜ்குள்ள இருக்கோ அந்த பேக்கேஜ் வந்து ரீட் பண்ணணும். அடுத்தது சர்வ்லெட் மேப்பிங். இந்த மேப்பிங்ல பாத்தீங்கன்னா சர்வ்லெட் நேம் என்னவோ அந்த நேம் இங்க கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல யூஆர்எல் பேட்டர்ன், நம்ம யூஆர்எல் மேப்பிங் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். உங்களுடைய வேலிடேஷன் ஃபைல்ல இங்க என்ன நேம் இருக்கோ கிளாஸ் நேமே தான் இங்கேயும் கொடுக்குறாங்கல்ல, அதே மாதிரி நீங்க அந்த கிளாஸ் நேமே கொடுக்குறதா கொடுத்துக்கலாம். ஆர் நீங்க இந்த இடத்துல வந்து என்ன வேணாலும் நேம் கொடுத்துக்கலாம். சேம் அங்க மாத்துற மாதிரி தான். இப்ப இந்த இடத்துல வந்து நீங்க என்ன நேம் வேணாலும் மாத்திப்பீங்களா, அதே மாதிரி இங்கேயும் மாத்திக்கலாம். ஸோ அப்ப மீனிங் என்ன அப்படின்னா, ஒன்னு சர்வ்லெட்டை வச்சு இப்படி மேப் எக்ஸாம்பிள் வச்சு மேப் பண்ணலாம், ஆர் இந்த சிங்கிள் லைன்லயும் பண்ணிக்கலாம். ஸோ ஏன் இந்த ரெண்டு டைப் இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வச்சு தான் கான்ஃபிகர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதோடைய ஸ்ப்ரிங் மாடல் வெர்ஷன், ஸ்ப்ரிங்ன்ற சர்வ்லெட்டுடைய மாடலோட வெர்ஷன் இன்க்ரீஸ் பண்றப்பதான் அந்த அனடேஷன் வச்சு கான்ஃபிகர் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, ஆஸ் எ ஜாவா டெவலப்பர் நீ தேவையில்லாம போயிட்டு இந்த எக்ஸாம்பிள் ஃபைல படிக்க தேவையில்லை. எக்ஸாம்பிள் அப்படின்னா நிறைய நீ இப்போ எக்ஸாம்பிள் நார்மலா எடுத்து இங்கவே இங்க ஒரு 3-4 லைன், இங்க ஒரு 4 லைன் நான் கோட் எழுதிருக்கேன். இதே மாதிரி ஒரு சர்வ்லெட் வரப்ப நான் அவ்வளோ லைன்ஸ் ஆஃப் கோட மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கும். பிளஸ் எனக்கு மெயினா என்ன டிராபேக்கா இருக்கும் அப்படின்னா, அதை மேனேஜ் பண்ணி ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். அந்த சர்வ்லெட் ஃபைல ஒரு ஜாவா டெவலப்பருக்கு ஜாவா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், அந்த அனடேஷனை மார்க் பண்ணி ஈஸியா நம்ம ப்ராசஸ் பண்ணி முடிச்சுக்க முடியும். அதுவே வந்து இப்போ ஒரு எக்ஸ்எம்எல் ஃபைலை வச்சு நான் தேவையில்லாம கான்சென்ட்ரேட் பண்ணி எக்ஸ்எம்எல் படிக்கணும்னு நெசசரி கிடையாதுன்றதுக்காக தான் இந்த அனடேஷன் வச்சு கான்ஃபிகர் பண்றாங்க. ஸோ உனக்கு எது ஈஸியா இருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று அனடேஷன் வச்சு போறதா இருந்தாலும் போகலாம், ஆர் எக்ஸ்எம்எல் வச்சு போறதா இருந்தாலும் போகலாம். நீங்க ரெண்டுத்தையுமே இதை வச்சும் ட்ரை பண்ணுங்க, அதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். நீங்க அதை யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போதைக்கு நான் கமெண்ட் பண்ணிட்டேன். நான் பை டிஃபால்ட்டாவே அனடேஷன் வச்சு ட்ரை பண்றேன். அடுத்தது இதுக்குள்ள கெட் மெத்தட். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் வேணும் அப்படின்னா, கெட்னா என்ன, புட்னா என்ன, போஸ்ட்னா என்ன, இதை பத்தி தெரியணும். கெட்னா என்ன அப்படின்னா, ஒரு கிளைண்ட் சைட்ல இருந்து நீ ஒரு ரெக்வஸ்ட் சர்வருக்கு அனுப்புற, அப்ப அந்த ரெக்வஸ்ட் அனுப்பின உடனே எனக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். சர்வர் கிட்ட இருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா, அப்ப அந்த கெட்டோட டெஃபினேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா, ரிட்ரீவ் த இன்ஃபர்மேஷன், சர்வர்ல இருக்கிற இன்ஃபர்மேஷனை ரிட்ரீவ் பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் கெட் மெத்தட். ஸோ ஒரு சர்வர்ஸ் கிட்ட இருக்கிற டேட்டாவை ரிட்ரீவ் பண்ண ட்ரை பண்ண அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் கெட் மெத்தட். ஸோ அதுதான் வந்து கெட்டு. இன்னொரு வந்து ரெக்வஸ்ட் வந்து என்ன டைப்ல அனுப்பும் அப்படின்னா, யூஆர்எல் வழியா அனுப்பும். உங்களோட ரெக்வஸ்ட் அனுப்புறது வந்து யூஆர்எல்னா, இப்போ எக்ஸாம்பிள் என்னோட பேஜ் இப்படி இருக்கு. என்னோட பேஜ்ல வந்து http://localhost 8080. ஸோ இதுதான் வந்து உன்னுடைய சர்வர், வெப் சர்வருடைய இப்போ நீங்க யூஸ் பண்றது வந்து அப்பாச்சி டாம்கேட்டோட டிஃபால்ட் போர்ட் அட்ரஸ் வந்து 8080. லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்றது உன்னுடைய சர்வரோட ஹோஸ்ட் அட்ரஸ். ஸோ இப்போ இது எடுத்துக்கோங்க. இதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ நீ ஒரு கிளைண்ட் சைட்ல இருந்து ஒரு ரெக்வஸ்ட் அனுப்புற அப்படின்னா, நீ ஒரு அப்ளிகேஷனை அப் பண்ணுவேன். இதான் உன் ப்ராஜெக்ட் வச்சுக்கோ. ஜாவா ஃபுல் ஸ்டாக் அப்படின்றத நீ அப் பண்ணுவேன். இதான் உன் ப்ராஜெக்ட். இதை ப்ராஜெக்டை வார் ஃபைலா கன்வெர்ட் பண்ணிட்டேன். வார் ஃபைலா கன்வெர்ட் பண்ணிட்டு அந்த வார் ஃபைலை தூக்கிட்டு போயிட்டு உன்னுடைய சர்வர்ல டெப்ளை பண்ண போறேன். கரெக்டா? வார் ஃபைல வந்து உன்னோட சர்வர்ல டெப்ளை பண்ண போறேன். அப்ப அந்த சர்வர் என்ன பண்ண போகுதுன்னா, டிஃபால்ட்டா அதுக்குன்னு ஒரு அட்ரஸ் இருக்கணும்ல, அந்த அட்ரஸ் தான் இந்த ஹோஸ்ட் அட்ரஸ், லோக்கல் ஹோஸ்ட். அதுக்கப்புறம் போர்ட் அட்ரஸ். இந்த லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, உன்னோட சிஸ்டம்ல எல்லாருடைய சிஸ்டம்லயுமே ஐபி அட்ரஸ் ஒன்று இருக்குமா? எல்லா சிஸ்டம்லயுமே ஒரு ஐபி அட்ரஸ் வந்து பிரைவேட் அட்ரஸ், உன் சிஸ்டம்க்கு வந்து ஒரு பிரைவேட் அட்ரஸ் இருக்கும். அதை வச்சுதான் இந்த லோக்கல் ஹோஸ்ட் வந்து கிரியேட் ஆகும். இப்ப இதே வார் ஃபைல நீ ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்ட, ஒரு வார் ஃபைல ஜென்ரேட் பண்ணிட்ட. இந்த வார் ஃபைல உன்னோட லோக்கல்ல உன்னோட சிஸ்டம்ல சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிட்டு, டாம்கேட்டை இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுல ஹோஸ்ட் பண்றப்ப அதோடைய அட்ரஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். கரெக்டா? இப்போ இன்கேஸ் நான் இந்த வார் ஃபைல தூக்கிட்டு போயிட்டு ஒரு டேட்டா சென்டர்லயோ ஆர் ஒரு கிளவுட்லயோ, நான் பப்ளிக் கிளவுட்ல ஏதாவது ஒரு இடத்துல ஒரு டெப்ளாய் பண்றேன் அப்படின்னா, அந்த ஐபி அட்ரஸ், அவங்களுடைய சிஸ்டமோட ஐபி அட்ரஸ் வச்சு எனக்கு இது ஹோஸ்ட் ஆகும். கரெக்டா? அப்ப இது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். பட் இதுக்கு அப்புறமா வர்றது வந்து உன்னோட ப்ராஜெக்ட், இது வந்து யூஆர்எல்னு சொல்லுவாங்க, யூஆர்எல். ஓகேவா? ஸோ இதுக்கு அப்புறமா வர்றது என்ன சொல்லுவாங்கன்னா, என் பாயிண்ட் அப்படின்னா யூஆர்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க, யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் ஐடென்டிஃபையர் அப்படின்ட்டு. இது நீங்க ஃபர்தரா வர வெப் சர்வீஸ் கிளாஸ் போறப்ப நான் உங்களுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன் இது என்ன அப்படின்ட்டு. ஸோ இப்போதைக்கு இதான் உங்களோட யூஆர்எல். இது வந்து லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்றது உங்களுடைய அப்பாச்சி டாம்கேட்டோட டிஃபால்ட் ஹோஸ்ட் அட்ரஸ். இந்த ஹோஸ்ட் அட்ரஸ் எப்படி கிரியேட் ஆகுதுன்னா, இந்த ஐபி அட்ரஸ் வச்சு தான் கிரியேட் ஆகுது. அப்ப மீனிங் என்ன அப்படின்னா,
ஐபி அட்ரஸ் யாரும் இப்ப நம்ம www.facebook.com ஆர் www.unitechnologies.co.in இந்த மாதிரி ஒரு வெப்சைட்னா நம்மளால அந்த நேம் வச்சு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அப்ப இன்டர்னலா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நேமுக்குமே கண்டிப்பா ஒரு பேக்ரவுண்ட்ல ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். அந்த ஐபி அட்ரஸ் வச்சுதான் உங்க டொமைன் நேமே கிரியேட் பண்ணுவாங்க. சோ இதை வந்து நான் பிரைவேட்டா வச்சிருக்கேன். இன்கேஸ் இப்ப பப்ளிக்கா போறப்ப இதோட நேமை மாத்திப்போம். பட் இதுக்கு அப்புறமா வரது என்ன அப்படின்னா எங்க ஜாவா ஃபுல் ஸ்டாக் அப்படின்றது உங்க ப்ராஜெக்டோட நேம் இங்க வரும். பிளஸ் நீங்க எந்த பேஜுக்கு போகணுமோ அந்த பேஜோட யூஆர்எல். சே ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட பேஜ் வந்து index.html அப்படின்னா index.html ஆர் index.jsp அப்படின்னு போகும். இதுல இருந்து நீங்க எந்தெந்த பேஜுக்கு ரீடைரக்ட் பண்றீங்களோ இது மாறவே மாறாது உங்க லோக்கல் ஹோஸ்ட்ல. இதுவே சர்வருக்கு போறப்ப இந்த அட்ரஸ் மாறும். பட் இங்க இருக்கிறது டிஃபால்ட்டா லாஸ்ட்ல வர்றது வந்து மாறவே மாறாது, டிஃபால்ட்டா அப்படியே தான் இருக்கும். ஸோ அந்த மீனிங் தான் நம்மளுக்கு புரியணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுல ஏன் இந்த டாபிக் வரேன் அப்படின்னா, கெட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. இந்த கெட் ரெக்வஸ்ட் என்ன பண்ண போகுது அப்படின்னா சர்வர் கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் ரிட்ரீவ் பண்ண போகுது. பட் இந்த ரெக்வஸ்ட் வந்து இந்த யூஆர்எல்வே தான் அனுப்ப போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஒரு ரெக்வஸ்ட் வந்து யூசர் நேம் டைப் பண்ணி அனுப்ப போற அண்ட் பாஸ்வேர்ட் டைப் பண்ணி அனுப்ப போறேன்னா இது எல்லாமே உன்னோட யூஆர்எல் தான் வரும். நான் எப்படி போகுதுன்னு நான் காட்டுறேன். ஸோ அப்போ உங்களோட ரெக்வஸ்ட் எல்லாமே யூஆர்எல் தான் போகுது. இந்த யூஆர்எல் அனுப்புறப்போ உங்களுடைய டேட்டா வந்து செக்யூரா போகாது. ஸோ டேட்டா சேஃபா இருக்காது. அந்த ரீசனுக்காக தான் என்ன பண்றோம்னா யூஆர்எல் வந்து நீ ஏதாவது ஒரு டேட்டாவை சப்மிட் பண்ண ட்ரை பண்ற செக்யூர்டான டேட்டாவை சர்வருக்கு அனுப்ப போற அப்படின்னா கெட் மெத்தட் யூஸ் பண்ணாதீங்க. அப்ப என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா போஸ்ட் மெத்தட். இன்னொரு பாயிண்ட் வந்து கெட் மெத்தட்க்கு என்ன அப்படின்னா 255 கேரக்டர்ஸ் மட்டும் தான் நம்மளால வந்து அந்த யூஆர்எல் அப்பாயிண்ட் பண்ண முடியும். 255 கேரக்டர்ஸ்னா இது எல்லாமே சேர்த்தி தான். இந்த மொத்த யூஆர்எல்லுமே 255 கேரக்டர் மட்டும் தான் இருக்கணும். அதுக்கு மேல கேரக்டர்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்மளால வந்து கெட் ரெக்வஸ்ட் அனுப்ப முடியாது. ஸோ அந்த ரீசனால தான் மோஸ்ட் ஆஃப் த ரெக்வஸ்ட் வந்து போஸ்ட் ரெக்வஸ்டா இருக்கும். செக்யூராகவும் டேட்டா அனுப்ப முடியும். ஸோ போஸ்ட் ரெக்வஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா சப்மிட்டிங் த இன்ஃபர்மேஷன். ஒரு டேட்டாவை நீ சப்மிட் பண்ற, ஒரு ரிஜிஸ்டர் பண்ணணும், இல்ல ஒரு டேட்டாவை ஆட் பண்ணணும், ஏதாவது ஒரு டேட்டாவை கிளைண்ட் சைட்ல இருந்து சர்வருக்கு அனுப்புற அப்படின்னா சப்மிட் பண்ண ட்ரை பண்ற அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் போஸ்ட் ரெக்வஸ்ட். இது எப்படி டேட்டாவை ரெக்வஸ்ட் அனுப்பும் அப்படின்னா பாடியில அட்டாச் பண்ணி அனுப்பும். இங்க யூஆர்எல் அனுப்புன மாதிரி இந்த ப்ரௌசர் இந்த கண்டென்ட் ஆஃப் வெப்பேஜ் சொல்லுவோம்ல, பாடி டைப்ல கண்டென்ட் ஆஃப் வெப்பேஜ் இருக்கும்ல, அந்த கண்டென்ட்டோட பாடியில அட்டாச் பண்ணி அனுப்புறது தான் வந்து போஸ்ட் ரெக்வஸ்ட். ஸோ போஸ்ட் அப்படின்றது என்னன்னா சப்மிட் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். இது வந்து ரிட்ரீவ் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். புட் அப்படின்றது என்ன அப்படின்னா அப்டேட். ஆல்ரெடி நீ சப்மிட் பண்ணிருப்ப, அந்த சப்மிட் பண்ணதை அப்டேட் பண்ண ட்ரை பண்ற அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் புட் மெத்தட். ஓகேங்களா? ஸோ பேட்ச் அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னா அதுவும் அப்டேட் தான் பண்ண போகுது. பட் மொத்த ரெக்கார்டுமே நீ அனுப்ப வேணாம். இமேஜின் இப்போ ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்கு. ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ல நீ அப்டேட் புட் மெத்தடுக்கு நீ யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோ. ஆல்ரெடி நீ ஒரு டேட்டாவை சப்மிட் பண்ணிட்ட, நீ ஏதாவது ஒரு விஷயத்தை அப்டேட் பண்ணணும் அப்படின்னா மொத்த ரெக்கார்டுமே நீ மாத்தி அனுப்பணும். மொத்த ரெக்கார்டுமே நமக்கு பேக் பண்ணி அனுப்புற மாதிரி இருக்கும். அது வந்து புட்டு. இன்னொரு மீனிங் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா புட் என்ன பண்ணோம் அப்படின்னா இட் வில் கோ அண்ட் செக். ஆல்ரெடி அந்த ரெக்கார்டு அங்க இருக்கா இல்லையா செக் பண்ணோம். ஆல்ரெடி அந்த ரெக்கார்டு நீ இன்சர்ட் பண்ணாமலே நீ புட் ரெக்வஸ்ட் யூஸ் பண்றப்ப புட் என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் இன்சர்ட் யுவர் ரெக்கார்ட். அப்ப மீனிங் என்ன, கிராஸ் செக் ஆல்ரெடி இருக்கா இல்லையான்ட்டு ஒரு செக் பண்ணிட்டு தான் உங்க ரெக்கார்டை போய் இன்சர்ட்டோ அப்டேட்டோ பண்ண போகுது. பேட்ச் என்ன பண்ண போகுது அப்படின்னா செக் எல்லாம் பண்ணாது, டைரக்டா நான் கொடுக்குற டேட்டாவை போய் அப்டேட் பண்ணிடும். பட் பேட்சோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு 10 ரெக்கார்ட்ல ஒரு ரெக்கார்ட் மட்டும் நான் அப்டேட் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னா we can go for patch method. டெலிட் அப்படின்றது உங்க ரெக்வஸ்ட்டை டெலிட் பண்றதுக்காக. நீங்க ஏதாவது ஒரு டேட்டாவை டெலிட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் டெலிட். பட் மேஜரா எந்த மெத்தட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த ரெண்டு மெத்தட்ஸ் தான் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஏன்னா போஸ்டே நம்மளுக்கு புட்டும் பண்ண போது பேட்சும் பண்ண போது அப்படின்றப்ப டிஃபால்ட்டாவே அதிகமா நம்ம யூஸ் பண்ற மெத்தட்ஸ் வந்து கெட் யூஸ் பண்ணுவோம், போஸ்ட் யூஸ் பண்ணுவோம். இதை மட்டும் நம்ம கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே போதும். இதை வச்சு நம்ம HTTP மெத்தட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னு பாத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதான் மெயின். இப்போதைக்கு நம்ம பார்த்த டாபிக் என்ன அப்படின்னா ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணோம். அந்த கிளாஸ்ல சூப்பர் கிளாஸ் வந்து HTTP சர்வர் கிளாஸ்ல இன்ஹெரிட் பண்ண போறேன். அடுத்தது அனடேஷன் வச்சு நான் கான்ஃபிகர் பண்ணிருக்க போறேன். ஸோ இதான் என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது நாங்க என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா HTTP கிளாஸ் சர்வர் கிளாஸ்ல இருக்கிற மெத்தட் ஓவர் ரைட் பண்ணிருக்கேன். ஓவர் ரைட் பண்ணதுல ரெண்டு பேராமீட்டருக்கு ஒன்று வந்து HTTP சர்வர் ரெக்வஸ்ட் அண்ட் HTTP சர்வர் ரெஸ்பான்ஸ். இது ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சர்வலெட் ரெக்வஸ்ட் சர்வலெட் ரெஸ்பான்ஸ் வந்து கேஷ் பண்ணி தான் இந்த HTTP சர்வலெட் ரெக்வஸ்ட் மாத்துறாங்க. அப்ப இது என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு கிளைண்ட் சைட்ல இருந்து வர ரெக்வஸ்ட்டை அந்த ரெக்வஸ்ட் ஆப்ஜெக்ட் இங்க கொண்டு வந்துடும். அதே மாதிரி சர்வர்ல இருந்து ஒரு கிளைண்ட்டுக்கு ரெஸ்பான்ஸ் கொண்டு போகணும் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி கொண்டு போயிடும். இந்த கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இது இருந்தா போதும். அதே மாதிரி உங்க ப்ராஜெக்ட் குள்ள எக்ஸெப்ஷன் வரதுக்கு சான்சஸ் இருக்கு டிக்ளேர் பண்ணிருக்கீங்க. இதெல்லாம் எக்ஸெப்ஷன்ல படிச்சிருப்பீங்க. ஓகேவா? ஸோ இதான் மெயின்.